நம்ம ஹோலி கிரேல் ஆஃப் சீரிஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ல லாஸ்ட்டாக எப்படி முடிஞ்சிருக்கும், அவள் வந்து வண்டிக்குள்ளே உட்காந்துருப்பா. ஒரு பையன் வேற அந்த வண்டியை திறக்கணும்னு சொல்லிட்டு கன்னெல்லாம் எடுத்து சுட ஆரம்பிச்சிருப்பான். அப்போ பார்த்தா இவ பயந்து போய் உள்ளே உட்காந்துருப்பாளா. அப்போ தான் ஸ்கார்லெட் சொல்கிறா, இப்போ நீ ஓகே தான், வெளில பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருப்பான். போன எபிசோட்ல குறைக்கலாம் தான், தேவையில்லைன்னு நான் சொல்ல முன்னுட்டேன். அவன் தான் வந்து இப்போ உதவி செஞ்சு அந்த கெட்டவனை கொண்டு இவளை காப்பாத்திட்டான். இவ பார்த்துட்டு இருக்கா, நீங்க ரிப்போர்ட்டர் தானே அப்படின்னோடனே, ஐயோ நம்ம அடையாளம் இவளுக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இவளையும் கையோடையே கூட்டிட்டு வந்திருக்கான். எங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா ஒரு ரெட் லைட் பிளேஸ் கூட்டிட்டு வந்திருக்கான். இதை பார்த்தோன்னே இவ அதிர்ச்சி ஆயிரா, ஐயோ என்ன இந்த பையன் விற்க போறான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்பதான் உள்ள கட்டுறாங்க ஆபிகல். போன எபிசோட்ல இவளுக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அவங்களும் அங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உன்னை விற்க போறான்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இந்த இடத்த நடத்துறதே இவங்க தான் இதுக்கு ஓனரு. அதோட அந்த ரிப்போர்ட்டர் வேலை பார்க்கறான பத்திரிகை ஆபீஸ், அதுக்கும் இவங்க தான் ஓனரு. அதனாலதான் அந்த பையன் இவங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான். அதோட அந்த ஆபிகல் வந்து அந்த ஒரு வில்லப்பை வந்தானா, அவனை பத்தி விசாரிக்கிறாங்க யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஒரு ட்ரக் டீலரான். அவன் தான் வந்து அங்கே தொல்லை பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை, ஏன்னு தான் தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் இவளே யோசிச்சுட்டு இருக்கா. அது மாதிரி ஒருத்தன் வந்து எதுக்கு என்ன தொல்லை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்பயே அங்கே பார்த்தா விறுவிறுன்னு ஹீரோ ஓடி வந்துட்டு ஹீரோயினை பற்றி கூட்டிகிட்டு போகிறான். அவனுக்கு ஒரே கவலையாயிடுச்சான். ஏன்னா அங்கே வண்டி தனியாக கிடக்கு, ரத்தமாக இருந்துச்சு, துப்பாக்கி சுள்ளா நடந்திருக்கு, உனக்கு ஏதோ ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். இது மாதிரி அடுத்த தடவை நீ எது பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. அதே மாதிரி இங்கே ஸ்கார்லெட்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னாச்சுன்னு கேட்டால் அவள் பவர் யூஸ் பண்ணால முன்னாடி, அதனால ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மறைஞ்சு போயிடுறா. இப்போ ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. வரப்ப ஹீரோ கூட வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், ஹீரோயினியை தாக்க வந்தானா அந்த ட்ரக் டீலர் உடம்புல வந்து ஒரு சன் டேட்டூ இருந்துச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சன் டேட்டூவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. ஏன் உனக்கு தெரியுமான்னு சொல்கிறப்ப, ஏன்னா அந்த ஒரு இல்லீகலான பார்ட்டியில் ஒரு லேடி அடிபட்டு கிடந்திருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்யலான்னு பார்க்குறப்ப அவங்க மேலே இந்த சன் டேட்டூ இருந்திருக்கும். அதை தான் இவ இப்போ சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி அந்த லேடி மேலே எது ஸ்வீட்டாக ஸ்மெல் வந்துச்சா அப்படின்றப்ப, ஆமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அது வந்து ஜேக்கல் பேரடைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னதுன்னா அது ஒரு ட்ரக்கா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும், அதை பற்றி தான் சொல்கிறான். அதோட அவங்க மேலே சன் டேட்டூ இருந்துச்சு, இவளை தொல்லை பண்ண வந்த அந்த ட்ரக் டீலர் மேலேயும் அந்த சன் டேட்டூ இருந்துச்சுங்கிறீங்க, அப்போ யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்க, அப்போ தான் இவன் சொல்கிறான், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய கிரிமினல் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க. கொலை பண்ணுறது, கடத்துறது, மனுஷங்களை வந்து விற்கிறது, அப்புறம் இந்த ட்ரக்ஸை விற்கிறது, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து டைக்கல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அப்படியே இங்கே மறுநாள் கட்டுறாங்க. நம்ம கிரேல உட்காந்துட்டு ஸ்கார்லெட்டை நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அவளும் கேட்டுட்டு இருக்கா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தா அந்த கேட்டு பொண்ணு வந்திருக்கா. அதான் நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் பொண்ணு இவளை பார்க்கலான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினியை அவள்கிட்ட பேச போகிறா. அவள் சொல்லிட்டு இருக்கா, என்னாச்சு உனக்கு, நேற்று வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஆள் வந்தாங்க, நைட் ஆகிடுச்சு, நீ இன்னும் காணுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்து விசாரிச்சாங்க, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்ற, சொல்ல, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதையும் சொல்லலை, இப்போ ஏதோ பிரச்சனையில் இருக்கன்னு தெரியுது, அதையும் சொல்ல மாட்ற, ஏன் இப்படி இருக்க சொல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினிக்கா சொல்லணுன்னே தோணலை. ஏன்னா வந்து இவளுக்கும் பிரச்சனையாயிரும், இவளும் பிரச்சனையில் சிக்கிடுவான்னு சொல்லிட்டு எதையுமே சொல்ல மாட்றா. சொல்லாமல் இல்லை நீ இதை கேட்க தான் வந்தேன்னா என்னை மன்னிச்சிரு கேட் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சத்துட்டு இவ படி போயிடா. அந்த கேட்டு பொண்ணா ரொம்ப சோகமாயிட்டு அவளும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறா. அவ போறத யாரோ பின்னால இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஈவினிங் ஆயிருது. நம்ம ஹீரோயினி சோகமா உட்காந்துருக்கப்ப ஏதோ சவுண்டு கேட்கும். போய் பார்த்தா கேட்டு வாசல ஒருத்தன் ஒரு பார்சலை போட்டுட்டு இங்க வந்து பாத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டிட்டு போறான். உடனே இவ விறுவிறுன்னு ஓடி போய் அதை திறந்து பாக்குறா. பார்த்தா கேட்டு பொண்ணோட முடி, அப்புறம் ஒரு லெட்டரும் வச்சிருக்கான். அதுல என்ன எழுதிருக்கானா, நாளைக்கு மதியம் போல லேக்குக்கு பக்கத்துல வந்துரு, நீ மட்டும் தனியா வர, இதை யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீன்னா அடுத்து உனக்கு விரல அனுப்பிச்சு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே இங்க நைட் ஆயிருது. லேக்குக்கு பக்கத்துல காட்டுறாங்க. அங்க வர்றது பார்த்தா இவன் தான் இந்த வாடோ வணிகர். நம்ம சிசிலியா பிரின்சஸ் கூட சொல்லியிருப்பாள்ல, கம்பளம் வைக்கிறதுக்கு ஒரு வணிகர் வந்தாரு பெரிய கூடையை எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு, அது இவன் தான். பார்த்தா நம்ம ஸ்கார்லெட் நினைச்ச மாதிரி அந்த கூடைக்குள்ளதான் அந்த பிரின்ஸ் வச்சிருக்கிறான். பாரிஸ் நாட்டை சேர்ந்த 7th பிரின்ஸ் உலிசிஸ் வந்து தொலைஞ்சு போயிருப்பான்னு சொல்லியிருப்பாங்கல்ல போன எபிசோட்ல, அந்த பையனை கடத்திட்டு வந்ததே இவன் தான். அப்படியே நம்ம கேட்ட கட்டுறாங்க. கேட்ட இங்க வந்து எங்கேயோ கட்டி வச்சிருக்காங்க. அவள்கிட்ட வந்து இந்த பையன் விசாரிச்சுட்டு இருக்கான். சொல்லு, லில்லி விட்டுட்டு போன அந்த சாவி எங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த சாவினா, எபிசோட் 2ல கூட லில்லிங்கிற அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாள் அவளோட சர்ச்சுக்குள்ளேயே, அங்க கூட நம்ம ஸ்கார்லெட்டும் கிரேலும் போயிட்டு ஒரு லெட்டர் எடுத்திருப்பாங்க. அதுல வந்து சாவியும் ஒரு துண்டு சீட்டும் தான் இருக்கும். அந்த சாவியை தான் இவன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு தான் தெரியாது எனக்கு, தெரிஞ்சா கூட உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவனா, எனக்கு தெரியும் கிரேல்கிட்ட தான் இருக்குன்னு தெரியும், உனக்கு அந்த உண்மை தெரியும்னு சொல்லிட்டு அவளை அரைஞ்சிட்டு இருக்கான். பார்த்தா அங்க வாட வணிகம் வந்து நிக்கிறான். அவன் வந்துட்டு, உன் வேலை வந்து பாரடைஸை செல் பண்றது தானே, என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னா அவன் சொல்றான்,
இந்த சாவிய கண்டுபிடிக்கிறதும் நம்ம வேலை தானே. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். பார்த்தா இவங்க எல்லாருமே ஒரே குரூப் தான் போல. அவன் வந்துட்டு இந்த கேட் பொண்ணுட்ட விசாரிக்கிறான். "என்ன சொல்ல மாட்டியா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கான். "ஏன் உனக்கு அவ்ளோ பிடிக்குமா அந்த பொண்ண?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கிறப்ப, "ஆமா, அவள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஃப்ரெண்டு." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றான். என்னன்னா சின்ன பிள்ளையில வந்து இவங்க வந்து மித்த நோபல் குடும்பத்த விட கொஞ்சம் கீழ தான். எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட் ஆகலாம்னு பார்த்தா அந்த பொண்ணுங்க ஏத்துக்குமா? ஏத்துக்கவே ஏத்துக்காது. ரொம்ப ஒதுக்கி தான் வச்சிருப்பாங்க. அப்ப வந்து நம்ம கிரேல் மட்டும் தான் எந்த பாரபட்சமுமே பார்க்காம ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருப்பா. அதனால தான் இந்த பொண்ணுக்கு அவள அவ்ளோ பிடிக்கும். அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே நம்ம கிரேல காட்டுறாங்க. இவளா இங்க சுகமா உட்காந்துருக்கா. எப்படியாச்சும் கேட்ட காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே நம்ம கிரேல கட்டுறாங்க. மறுநாள் கிளம்பிடுறா. போலான்னு இருக்கப்ப ஹீரோ வந்துடுறான். "நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்றப்ப, "என்ன ஒரு மாதிரி சோகமா இருக்க?" அப்படின்னு சொல்றப்ப, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றா. "இது மாரி ஸ்கார்லெட்ட பேசலான்னு வந்தேன். ஏன்னா, அந்த பார்ட்டில வேற யாரும் இந்த ஜாக்கல் பாரடைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவள்ட்ட கேட்கலான்னு தான்." அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இவளும் "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு பார்க்குறா. ஆனா சொன்னா தான் அந்த கேட்டு எதுவும் பண்ணிருவாங்கல்ல. அதனால பயந்துகிட்டு சொல்லல. ஸ்கார்லெட் அங்க வந்துட்டு நோர்மன் ஹோல்டன்னு ஒரு பேர சொல்றா. அவரும் அங்க தான் இருந்தாரு. அவரும் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றா. உடனே அத வந்து நோர்மன் ஹோல்டன் தான் அங்க இருந்தாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்றா. ஹீரோ பார்க்குறான். "நிஜமாவா? அவ கரெக்ட்டா தான் சொல்றாளா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "ஆமா." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லிற, "சரி நான் அவர பத்தி விசாரிக்கிறேன்னு" சொல்லிட்டு இவன் அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அப்படியே ஹீரோயினி சொல்லவும் இல்லையா, அடுத்த சீன்ல காட்டுறாங்க. இங்க தான் வந்து நிக்கிறா அந்த வில்லோபயல்கள்ட்ட. அப்ப அவைங்க கேட்ட கூட்டிட்டு வராய்ங்க. உடனே இவ பார்க்குறா. சரி அதான் சொன்ன மாரி நான் மட்டும் தனியா வந்துட்டேன்னா கேட்ட விட்டுருங்க அப்படின்ற மாரி சொன்னா, அந்த வில்லு பையன் வந்து ஒருத்தன்ட்ட கன்ன குடுத்து, "போய் வேலைய முடிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அனுப்பிச்சு வைக்கிறான். பார்த்தா இவள விட்டா எப்படியும் வெளில சொல்லிருவா உண்மைய. அதனால தான் கொல்ல போறோம் அப்படிங்கிற மாரி சொல்றான். இது வந்து ஹீரோயினியால ஏத்துக்க முடியல. "நீ சொன்னபடி ஏன் நடந்துக்கல? ஏன் இப்படிலாம் பண்றன்னா, நீ வந்து இந்த ட்ராப்ல மாட்டுனது உன் தப்பு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். "இல்ல, இல்ல நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்றேன். அவள விட்டுரு" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கப்பயே, அங்க துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேட்குமா. அவ்வளோதான் இவ அதிர்ச்சி ஆயிடுறா. கேட்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அங்க வந்து நிக்கிறது ஹீரோவும் அவனோட டீமும். இத பார்த்தான அந்த வில்லு பயலுக்கு பயந்து போயிடுறாங்க. ஹீரோயினி பார்க்கறா எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஸ்கார்லெட் சொல்லிட்டு இருக்கா. எங்க ட்ராப்ல மாட்டுனது நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இப்பதான் சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த ஸ்கார்லெட் சொன்னால நோர்மன் ஹோல்டுமேன் சொல்லிட்டு அவரும் இறந்து போய் 13 வருஷம் ஆகுதாம். இறந்து போனவர் எப்படி அந்த பாலுக்கு வந்திருக்க முடியும்? அப்ப ஸ்கார்லெட் வேற எதுக்கோ தான் இத சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் செக் பண்ணியிருக்கான். அப்பதான் வந்து ஸ்கார்லெட் சொல்லிட்டு இருக்கா. என்னன்னா அந்த நார்மன்ங்கிறவர் வந்து அந்த கடவுள பத்தி இந்த போதனைகள் பண்ணுவாங்கல்ல, அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்காராம். அது வந்து பிடிக்காத ஒருத்தன் வந்து அவர கொலை பண்ண பார்த்திருக்கான். அப்ப அவர் சாக போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, "கடவுளே என்ன காப்பாத்துங்க" அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருப்பாரு. அதுதான் அவரோட கடைசி வார்த்தை. அதனால தான் ஸ்கார்லெட் வந்து அவரோட பேரை யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லியிருக்கா. அத ஹீரோவும் கேட்ச் பண்ணிட்டான். அதனால தான் வந்து இவளுக்கு உதவி செஞ்சிருக்கான். அப்படிங்கிற மாரிலாம் சொல்றப்ப, அப்படியே அங்க கேட்டுக்கு சரியாயிட்டு வந்து பார்க்கலான்னு சொல்றப்ப, நம்ம ஹீரோயினி கிளம்பி போயிட்டு இருக்கா கேட்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு. போற வழியில ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்து புடிச்சுக்கிறா. இந்த பொண்ணு யாருன்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோயினிக்கு உதவி செஞ்சானா இந்த ரிப்போர்ட்டர். அவனுக்கு வந்து அசிஸ்டண்டா வேலை பார்க்குற பொண்ணு தான். அவ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. "என்ன ஸ்கார்லெட் போய் கூட அடுத்த அட்வென்ச்சரா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ பார்த்துட்டு இருக்கா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்றா. உடனே அந்த பொண்ணு சொல்றா. "சரி, சரி நான் ஜோக் தான் பண்ணேன். இது மாதிரி பிரின்சஸ் செசிலியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உன்ன பிடிக்கும் தானே? அதனால தான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன்." அப்படின்னா, "அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது" அப்படிங்கிற மாரி சொல்றா. "அதோட நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இந்த பிரின்சஸ் செசிலியா இருக்கால்ல, அவ வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்க்கு பொறந்தவளாம். அதாவது இந்த பிரின்சஸ் செசிலியாவோட அப்பா விஸ்கவுண்ட். அவருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் பொறந்தது ஒரு பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிட்டாளாம். இவர் வந்து அதுக்கு முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட அதான் ப்ராஸ்டிடியூட் கூட கள்ள தொடர்புல இருந்து அப்படி பொறந்த பொண்ணு தான் இந்த சிசிலியா. அவள வந்து சின்ன பிள்ளையிலேயே ஒரு அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுட்டாராம். இப்ப இவருக்கு வந்து இந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அதனால இந்த அனாதை இல்லத்துல இருந்து சிசிலியாவ கூட்டிட்டு வந்து தான் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்து இப்ப கிரவுன் பிரின்சஸாவே ஆக்கிட்டாரு. அதத்தான் சொல்லிட்டு இருக்கா. இதத்தான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுமா? அதோட இந்த பொண்ணு அனாதை இல்லத்துல இருந்தப்ப இவளுக்கு அங்க ஒரு லவ்வர் கூட இருந்தானாம். அதனாலதான் இப்ப கூட அந்த பிரின்சஸ் சிசிலியா வந்து அந்த ஸ்லம் பகுதிக்கெல்லாம் போய் அந்த மக்களுக்கு உதவி செய்றேன்னு சொல்லிப்புட்டு அவளோட அந்த பழைய காதலனை பார்த்துட்டு வராளாம். அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. இதெல்லாம் கேட்டுட்டு இவ அதிர்ச்சியா நிக்கிறா. ஸ்கார்லெட்ட கேக்குறா, "உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு?" சொல்லிட்டு. "எனக்கே இதெல்லாம் புதுசா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அந்த கேட்டு ஃப்ரெண்டு பொண்ண பாக்கறதுக்கு ஹீரோயினி வந்துட்டா. அந்த கேட்டு பொண்ணுட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, இது மாதிரி நான் நிறைய விஷயம் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி இங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தா அந்த கேட்டு பொண்ண கடத்தி வச்சிருந்தானா அந்த வில்லு பையன். அவன வந்து கஸ்டடியில வச்சிருக்காங்க போலீஸ். அங்க ஒரு பொண்ணு உள்ள வந்துட்டு, அவன் வாய பொத்தி அவள அப்படியே கொன்னுட்டான்னு நெனைக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணு அப்படியே வெளில வந்தோனே, இங்க அந்த வாடோ வணிகன் தான் வந்து நின்னு பேசுறான். "ஏன் எப்படி இருக்க சிசு?" அப்படிங்கிற மாரி சொல்றான். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, "பிரின்சஸ் சிசிலியா எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றான். பார்த்தா இந்த கிரவுன் பிரின்சஸ் தான் வில்லியே.
அதோட எதுக்கு இப்ப வந்த அப்படின்னு சொல்றப்ப, அதுவா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு செய்தி வந்திருக்கு, அதை சொல்லத்தான் வந்தேன். என்னன்னா நம்ம திருப்பி அந்த ஹோலி கிரேல் ஆஃப் ஈரிஸை கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதோடய இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வியாழக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.